வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் டின்னருக்குமே பிஃபோர் 7 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு பச்சை பட்டாணி எடுத்து 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நைட்டு ஒரு 11:30 போட்டுட்டு மார்னிங் வந்து 5 to 6 நான் வந்து எடுத்துருப்பேன். இதை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டாணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக, அதாவது ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சமாக உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்துட்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு மேலே உள்ள ஸ்கின் எல்லாமே நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு பொட்டேட்டோ ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து வந்து நான் வேக வச்சு எடுக்கிறேன். இந்த ரெண்டுலேயுமே நிறைய ஹெல்த் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெஷலி பட்டாணியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது பொட்டேட்டோலையுமே அப்படி தான். நம்ம வந்துட்டு ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த பட்டாணியை வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கிறப்போ அன்னெசரியான ஃபேட் எல்லாமே உள்ளே இருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டுலேயுமே வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ இதை நல்லா வேக வச்சு நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதை வந்து அப்படியேவும் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்றது கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களே நார்மலாக சாப்பிடும். ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்களேன், ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது சரி, நான் வந்து கையை வச்சு தட்டும்போது சரி, நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் என் பையன் அப்படி முழுசாக சாப்பிட மாட்டான். ஸோ மிக்சியில் வச்சு ஒரு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு மேலே நெய் ஊற்றி கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்டியாகவும் சாப்பிடலாம். எப்போவுமே ஃபுட்டில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகும்.